அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன். இந்த கைகோர்ப்பு ட்ரஸ்ட் இன்னையோட ஒரு வருஷம் முடிஞ்சு 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த கைகோர்ப்பு ட்ரஸ்ட்டு ஒரு சிறிய அளவில் ஆரம்பித்தோம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 பேரை வச்சு ஒரு உறுப்பினரை வச்சு ஆரம்பித்த இந்த கைகோர்ப்பு ட்ரஸ்ட்டு இன்னைக்கு 250 பேர் இருக்காங்க. அது இல்லாமல் வெளியேருந்து ஒரு 50 பேர் ஆதரவு கொடுக்குறாங்க. குரூப்பில் மெசேஜ் நிறைய வரதுனால ஹேங் ஆகுங்கிறதுனால சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வெளியே இருக்கிறாங்க. அவங்களும் நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. 300 பேர் கிட்ட கைகோர்ப்பு ட்ரஸ்ட்டில் உறுப்பினராக இருக்காங்க. இந்த கைகோர்ப்பு ட்ரஸ்ட்டு இன்னைக்கு இந்த கட்டத்துக்கு வந்திருக்குனாக்கா அதற்கு முக்கிய காரணம் இந்த கைகோர்ப்பு ட்ரஸ்ட்டில் இருக்கிற இந்த உறுப்பினர்கள் தான் இதற்கு காரணம். நம்ம கைகோர்ப்பு ட்ரஸ்ட்டு முதல்ல அன்னதானங்கிறதுக்காக தான் இதை ஆரம்பித்தோம். ஒரு சிறிய அளவில் அன்னதானம் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஒரு 12 சாப்பாடு ஆரம்பித்தோம் முதல் வாரம். அப்புறம் படிப்படியாக அடுத்த வாரம் ஒரு 15, ஒரு 20 சாப்பாடு கூடிய படிப்படியாக இன்னைக்கு வாரம் 250 சாப்பாடு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது எங்கெங்கே கொடுக்குறோம்னாக்கா முதியோர் இல்லம், அனாதை இல்லம், ஆதரவற்றோர் இல்லம், குழந்தைகள் காப்பகம், அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ஜிஹெச், இந்த மாதிரி உணவு கிடைக்காத எங்கெங்கே உணவு கிடைக்காத ஆதரவற்றோர் முதியோர் எங்கெங்கே உணவு கிடைக்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் நம்ம தேடி போய் இந்த உணவு கொண்டு கொடுத்துட்ருக்கோம். அன்னதானம் கொடுத்துட்ருக்குறோம். நமக்கு இது உறுதுணையாக இருக்கிற அத்தனை உறுப்பினர்களுக்கும் முதற்கண் என் நன்றியும் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நம்ம கைகோர்ப்பு ட்ரஸ்ட் இந்த அன்னதானம் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு சில தர்மங்கள் சேவைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னாக்கா மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் இந்த கைகோர்ப்பு ட்ரஸ்ட் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கு. அதில் ஆர்டிஃபிஷியல் லேபு, கேலிபரு, வாக்கரு, ஸ்டிக்கு, இது எல்லாமே கைகோர்ப்பு ட்ரஸ்ட் மாற்றுத்திறனாளிகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அடுத்ததாக மரக்கன்றுகள் கொடுக்குறோம். நம்ம மரக்கன்றுகள் இலவசமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே போல் கண் ஆப்ரேஷன் இலவசமாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ எண்ணற்ற பல தர்ம காரியங்கள் சேவைகள் இந்த கைகோர்ப்பு ட்ரஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எஜுகேஷன் லைன்லேயும் கொஞ்சம் நம்ம அடுத்த கட்டமாக இறங்கி இருக்கிறோம். அதுலேயுமே ஒரு 2-3 பேருக்கு இப்போ கோரிக்கை உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். எஜுகேஷன் லைனில் மருத்துவத்துறையிலையும் நம்ம நிறைய ஒரு சப்போர்ட் நம்ம மருத்துவத்துறையிலையும் நம்ம இறங்கியிருக்கிறோம். அதில் என்னென்ன தகவல்கள் எல்லாமே ஒரு சில தகவல்கள் எங்கெங்கே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு எங்கெங்கே என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிற அப்டேட் எல்லாம் நம்ம கையில் வச்சுருக்கிறோம். அதுவும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு மருத்துவத்துறையில் ஏதாவது ஒரு டவுட்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்மளை கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது வந்திருக்கு நீ கைகோர்ப்பு ட்ரஸ்ட்டு. இதுக்கு முழு காரணம் இதை இந்த கைகோர்ப்பு ட்ரஸ்ட் இந்த அளவுக்கு வந்திருக்குனாக்கா இதுக்கு முழுக்க காரணம் நான் இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு கனெக்டர். இதுக்கு முழுக்க காரணம் இதில் இருக்கிற உறுப்பினர்கள், டோனர்ஸ், கொடையாளர்கள், கொடை வள்ளல்கள், நீங்கள் தான் இதுக்கு காரணம். இது நீங்கள் மட்டும் இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. இந்த கைகோர்ப்பு ட்ரஸ்ட் இந்த அளவுக்கு வந்திருக்குனாக்கா அதுக்கு காரணம் முழுக்க நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று வரையும் எனக்கு தெரிஞ்சு இந்த கைகோர்ப்பு ட்ரஸ்ட்டில் நான் நடத்திட்டு இருக்கிறேன். யாருமே இது வரைக்கும் என்னை இது வரைக்கும் என்னை கணக்கு கேட்டதில்லை. என்னை அந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்க. எவ்ரிபடி ட்ரஸ்ட் மீ. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு பெருமையாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், என்னோட கணக்கு வழக்கில் தயவுசெய்து பாருங்கள். நான் கரெக்டாக செய்கிறேன்னா, தப்பு பண்ணுறேன்னா, என்ன ஏதுங்கிறத தயவுசெய்து அனைவரும் இதை பாருங்கள், கொஸ்டின் பண்ணுங்கள். என்ன ஏது நான் தப்பாக செய்கிறேன்னா கரெக்டாக செய்கிறேன்னா எனக்கு தெரியல. நான் ஒரு இதில் இறங்கி போயிட்டுருக்கேன். இது கூட எல்லாருமே நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. பட் எல்லாருமே வரீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க. இதில் கொஞ்சம் என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் பாருங்கள், கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரெண்டாவது எல்லாருமே இதில் கலந்துக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அதனால் வாரம் எல்லாருமே இந்த அன்னதானம் கொடுக்குறதுல கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் சொல்லணும். அதுதான் எதிர்பார்க்குறேன். என்ன நீங்கள் அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், இந்த கைகோர்ப்பு ட்ரஸ்ட் கரெக்டாக போகுதா, உங்களோட கருத்துக்களை நீங்கள் எது வேணால் சொல்லலாம். டைப் பண்ணி போடலாம், வாய்ஸ் மெசேஜை போடலாம், வீடியோ கால் பண்ணி போடலாம், நேரில் சொல்லலாம். அதனால் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் எனக்கு தெரிஞ்ச இதை நான் போயிட்டுருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் இருக்குது, என்னென்ன விஷயம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன், விரும்பி கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2024 2ஆம் ஆண்டு நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். அதற்கு முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த நன்றியும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். கொடையவர்கள் அத்தனை
கொடைவள்ளல் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது வந்து பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேசலாம், நிறைய ஏகப்பட்டு பேச வேண்டியிருக்கு, நிறைய பேரை சொல்ல வேண்டியிருக்கு. 250 பேர் இருக்கு, அத்தனை பேருமே வந்து ஒவ்வொரு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை எப்படி நான் எத்தனை பேர் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல, டைம் கிடையாது அதுக்கு. இருந்தாலும் ஒரு முக்கியமான கொஞ்சம் சின்ன ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். இந்த கைகொடுப்பு ட்ரஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அன்னதானத்துக்காக ஆரம்பிச்ச இந்த கைகொடுப்பு ட்ரஸ்ட்டு கடையில் தான் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். கடையில் வாங்கி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது கம்மியாக தான் வாங்கி கொடுக்க முடியுது. ஸோ அதனால் எல்லோரும் ஒரு ஐடியா பண்ணி சரி நம்மளே சமைச்சா இன்னொரு கொஞ்சம் பேருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி அதை வந்து ஒரு ஐடியா பண்ணோம். ஒரு 20 வாரத்துக்கு அப்புறம் சரி நம்மளே செய்யலாம், பாத்திரங்கள்லாம் வாங்கி நம்மளே செய்யலாம் அப்படிங்கிறது ஐடியா பண்ணோம். அதுக்கு வந்து உடனே நீங்கள் கொடைவள்ளல் நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டு அதுக்கு உதவி செய்தீர்கள். அதில் வந்து ஒரு சில பேர் வந்து மிஸ்டர் லோகேஷ் அவர் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாத்திரம் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கணபதி பாத்திர வாடகை மிஸ்டர் பிரகாஷ் அவர் வந்து நமக்கு உடனே சொன்னவொடனே சரி நான் பெரிய அடுப்பு தரேன்னு சொல்லி ஒரு அடுப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது பாத்திரம் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதிக சாப்பாடு செய்யறதுக்கு பாத்திரம் கொஞ்சம் இல்லாதனால அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இதை இன்னொருத்தர் நம்ம சுபி எக்ஸ்போர்ட் ஓனர் மிஸ்டர் குருசாமி அவர்கள் வந்து சரி நான் வாங்கி கொடுக்குறேன் பிரபாகர்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 25 கிலோ சாப்பாடு செய்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வந்து அவர் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மிஸ்டர் டேவிட் அவர் வந்து மிக்சி வாங்கி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த ட்ரஸ்ட் கரெக்டாக எப்படி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு மட்டும் இல்லாமல்